அடுத்தபடியாக மற்றொரு முக்கியமான ஒரு காரியம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை தியானித்தோம். இப்பொழுது 4 முதல் 6வது வசனத்தை உங்களோடு பயந்துக்குள்ள ஏவப்படுகிறேன். விபச்சாரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஒருவேளை இந்த மாதிரி பாவத்தை எல்லாம் செய்யறது தைரியம் கிடையாது. ஆனா அப்படி செய்கின்ற பட்சத்தில் தேவ கோபாக்கின மீது வரும். உலக சிநேகிதம் எங்க பாருங்க, வேர்லியா உலக பிரகாரமான ஒரு சிந்தனை, எப்படி சொத்து சேர்க்கலாம், என்ன செய்யலாம், எதை செய்யலாம், அப்படியே மணி யார்கிட்ட போய் தந்திரமா வாங்கிட்டு வரலாம், இல்லாட்டி யார் சொத்து அப்படி எடுத்துக்கிடலாம், இல்லாட்டி பெரிய போஸ்ட்ல இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட்டு அது மூலம் காசு வாங்கி இப்படி பண்றவங்க எல்லாம் யார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக இருக்கின்ற விபச்சாரர்கள். தேவனுக்கு விரோதமா என்ன தப்பு செஞ்சாலும் அது ஒரு அருவருப்பான காரியம். இப்படி உலக சிநேகிதம் நீங்க பாருங்க, நான் பார்த்தேன், கடவுள் பிள்ளைகளோடு தான் ஐக்கியம் வச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் பிள்ளைகள் அல்லாதவர்கள் அவங்களுக்கு ரொம்ப சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள சும்மா ஜாலியா பேசி கிண்டல் பண்ணி மற்றவங்களை ஹர்ட் பண்ணி இப்படின்ட்டு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது யார்கிட்ட போறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மக்களை நாம் செல்கிறோம். எனவே இந்த நாளிலும் உலக சிநேகிதம் நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட உலக சிநேகிதம் இன்னைக்கு என் வாழ்க்கைய ஃபவுண்டேஷன் 1ஆம் சங்கீதம், துர்பாத்தோட ஆலோசனை நடவும் பாவிகளில் நிற்காமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்கார. சின்ன வயசுல அந்த பைபிள்ல ஒரு 6 வயசுல எங்க அப்பா முத வாங்கி 1ஆம் சங்கீதத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதையெல்லாம் என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்தேன். பாட்டிமா, வி மஸ்ட் சிட் இன் தி மக்கஸ் கிளப் இல்லையா, அது அந்த பிள்ளைகளை உணர்த்துச்சு. அவங்களுக்கு ஒரு பாடமா இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்தது. பாட்டிமாவும் இதைத்தாண்டா முதல்ல கண்டுபிடிச்சுக்கிட்டேன். அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன சொல்றேன் அப்படின்னா, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. இப்படி வேர்ல்டி பீப்புள் கூட நம்ம ரொம்ப வச்சுக்கிட்டவே கூடாது. அவங்களுக்கு எல்லா தப்புக்கும் ஈஸியா பண்ணிடுறாங்க. அதை கேட்குறோம், பார்க்குறோம், அப்புறம் நமக்குள்ள பசுத்தமிழ் போய் விடுகிறது. அவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குடும்பம் பயங்கரமான பாவத்துல விழுந்தது, எவ்வளோ பணம் சம்பாதிச்சது, அவங்க நல்லாத்தானே இருக்காங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்க நல்லாத்தானே இருக்காங்க, சில அம்மா மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா ஐயோ, என்ன விதைக்கிறோமோ அதை அடுத்துத்தானே ஆகணும். அதுக்கப்புறம் அன்னைக்கே நீங்க சொன்னீங்க, இப்ப அவங்க பரதாமன நிலைமையில இருக்காங்க. உலகத்து சிநேகிதனா இருக்க விரும்புகிறவர் தேவனுக்கு பாகிங்கனா இருக்கிறார். இப்ப நமக்கு 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒண்ணு உலக சிநேகிதம். அப்படி உலகத்தோடு இருந்தோம்னா நம்ம தேவனுக்கு பாகிங்கராக இருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பாகிங்கன்னா நம்ம இருக்கவே கூடாது. அதுக்கு உலக சிநேகிதத்தை விட்டுறணும். நான் பேச்சு டைம் ஸ்பெண்ட் பண்றது, ரெண்டாவது காரியங்களை சொல்லக்கூடிய வயல வரல. எங்க பாருங்க, டிவியில் என்னென்ன பாக்குறோம், இது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய பாத்தில் காத்திருந்து ஜெபிப்போம். அப்படி கெட்ட காரியங்கள் செய்யற மக்களுக்காக நம்ம ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை சந்திக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வாசமா இருக்கிற ஆவியான நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்ச இருக்கிறது என்று வேத வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு கொஸ்டின் மார்க். நமக்கு இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்க எனக்கு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், பசுத்தாவினால் நிறையப்பட்ட மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வைராக்கியமா இருக்கிறார்கள். நான் போய் சொல்ல மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் உண்மையை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படுகிறது. எனவே இதுக்கெல்லாம் அடிப்படையான என்னது, சின்ன வயசுல அம்மா சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. கிருபைன்னு என்ன, தகுதியற்ற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அன்பு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம். அதெல்லாம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னாங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அந்த வயசுல எதுக்கு அம்மாவுக்கு சொல்லிட்டே இருக்கிறார், அது பின்னால் லைஃப் டைம் பெரிய லெசனா இருந்தது. தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த நேரத்துல ஆண்டவர் முன்பு நம்மளை பார்க்கறோம், என்ன சொல்லுவாங்க, இவங்க பெருமை பிடிச்சவங்க. சில பேரை பார்க்கிறோம்ல, பார்த்தாலே அவங்களுக்கு பெருமை, அவங்க பேசுறது, உட்காருறது, நடக்கிறது, இப்படி நீ பெருமையா மற்றவங்களை அலட்சியமா பார்ப்ப. அந்த ஆண்டவர் நம்ம தூஷிக்கப்படுகிறது உங்கள் மூலமாக.
அதே சமயத்தில் நாம் தாழ்மையா இருக்கின்ற பொழுது இவங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்க, ஆண்டவர் நாமும் அங்கு உயர்த்தப்படுகிறது. எனவே இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வோமா, ஆண்டவரே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளக்கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே உலக சிநேகிதம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, அது உங்களுக்கு பாகிங்கனாக நாங்கள் இருக்க விரும்பவில்லைப்பா. இந்த கல்வாரியில் எங்களுக்காக ரத்தம் செஞ்சு எங்களை மீட்டு கொண்டு ஆண்டவரே நீங்க பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணிட இந்த அன்புக்காக கிருபிக்காக உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென்.